பகுதியில் இருந்து மதுக்கரை வரை இருக்கும் எல்&டி புறவழிச்சாலையில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து 5 சுங்கச்சாவடிகள் மூடப்படுவதாகவும், மதுக்கரை பகுதியில் இனி ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டும்தான் செயல்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக எல்&டி நிறுவனம் மூலம் 1999ஆம் ஆண்டு நீலாம்பூரில் இருந்து மதுக்கரை வரை 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. 1999 முதல் 2029 வரை 30 ஆண்டுகளுக்கு சுங்க வசூல் செய்யும் உரிமம் எல்&டி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து நீலாம்பூரில் இருந்து மதுக்கரை வரை 6 இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டும் வந்தது. சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்ட நிலையில் நீலாம்பூரில் இருந்து மதுக்கரை வரை இடைப்பட்ட 28 கிலோமீட்டர் தூரம் மட்டும் இருவழிச்சாலையாகவே இருந்து வந்தது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் இந்த சாலையினை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வந்தது. இது தொடர்பாக மத்திய அரசு எல்&டி நிறுவனத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு எல்&டி நிறுவனம் சாலையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை வசம் ஒப்படைத்தது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 6 சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணத்தை வசூல் செய்து வருகிறது. நீலாம்பூர் பைபாஸ் சாலையில் உள்ள 6 சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வசூல் செய்து மத்திய அரசின் கணக்கில் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவிப்பின்படி புதிய சுங்க கட்டண வசூல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வசூலிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலாம்பூர் பைபாஸ் சாலையில் உள்ள 6 சுங்கச்சாவடிகளில் 5 சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக மூடிவிட்டு ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டும் செயல்படுத்துவது எனவும், மதுக்கரை பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் மட்டும் கட்டண வசூலை தேசிய நெடுஞ்சாலை சுங்க கட்டண விதிகளின்படி தொடர இருப்பதாகவும் கோவை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நீலாம்பூர் பைபாஸ் சாலையில் சாலைகளை அகலப்படுத்தும் பராமரிப்பு பணிகளுக்காக ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டு சாலையை பாதுகாப்பான சாலையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும், இந்த சாலையில் வசூலிக்கப்படக்கூடிய சுங்க கட்டணம் சாலையின் பராமரிப்பு பணிகளுக்காகவும் வளர்ச்சிப் பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படும் எனவும் கோவை மாவட்ட ஆட்சியர் பவனகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.